அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அப்டேட் நம்பர் 83. நம்மளும் ஈரானும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். நேற்று ரிப்பார்ட்டு அப்டேட் 83 இருக்கட்டும். என்ன டைம் இப்போ 11 ஆகுது. என்ன டைம் போட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக காலையில் 9:30க்கெல்லாம் அப்டேட் கொடுத்தேன். வர வர மாமே கழுதை போலான்ற கதையாக கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். நாட் குட், கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறது நான் அப்படியே உள்வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. கரெக்டாக பாஸ், ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை நாள் இந்த லீவ் லெட்டர் கொடுக்குறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு, ஏன்னா சூழ்நிலைகள் மிக கடுமையாக இருக்கிறது. பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க ஈரான் தரப்பில். பிரித்து மேய்ஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று இரவு விடிய ஈரான் மீது தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. ஈரான் சற்று ஓய்வுகளை கொடுத்திருந்தாலும் ஹெஸ்புல்லா தனது பொறுப்புகளை எடுத்திருக்காங்க. பெரிய அளவுக்கு தாக்குதலை இஸ்ரேல் நோக்கி தொடுத்திருக்காங்க. ஐநா ஓடி வந்து கண்ணுங்களா வேணாம் நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் சற்று ஆறுதல் கிடைத்திருக்கிறது. சீனா ஒரு சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு வரீங்களா, அடிக்கிட்டுமா அப்படின்னு அமெரிக்க தரப்பில் கேட்டிருக்காங்க. ஏன்ப்பா அப்படி தனியாக உளறிட்டு இருக்க, போய் இப்படி என்ன ஒரு ஓரமாக பேசுப்பா, ஏதாவது மென்டலாக இருப்பார்ன்ற மாதிரி இவங்க தரப்பில் ஈரான் தரப்பில் கடுமையான பதில். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரேராக பிரயோகிக்கிறாங்க. ஒரு காமெடி பீஸாக பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன காமெடி பீஸாக பார்க்குறீங்களா, அடிக்க போடுற மாதிரி அமெரிக்கா அடுத்த கட்ட முடிவை எடுத்திருக்காங்க. தாக்குதல் நிலவரங்கள், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், வரைபடங்கள், பதிவுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு பதிவுகளாக உங்கள் கண்ணு முன்னாடி விஷுவலாக கொண்டு வர போகிறோம். வாங்க வாக்காளர் பெருமக்களே, இந்த ஜனநாயக திருவிழாவில் பெரியளவு கலந்து கொண்டு ஒரு சந்தோஷத்தில் திளைத்திருப்பீர்கள். சற்று நேரம் சற்று ஓய்வு கொடுங்கள். ஐநாவில் சென்று அப்படியே அங்கிருந்து இஸ்ரேலுக்கு சென்று அப்புறம் உங்களை ஈரான் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்து இங்கே விட்டுறேன். ஜனநாயக திருவிழாவில் கலந்துக்கோங்க. எந்த பாதிப்பும் இல்லை, என்ஜாய் பண்ணுங்க நீங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். வாக்காளர் பெருமக்களே தயாரா? ஐநாவுடைய ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் தலையில் கொட்டு விட்டா கூட அவருக்கு அந்த அளவுக்கு வலிக்காது. ஏன்னா அவர் பேரே ஆண்டோனியோ குட்ரஸ். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணுங்களா வேண்டாம், இந்த ஹார்முஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணதுனால உணவு சங்கிலி பாதிக்கப்படுகிறது. மக்களுக்கு தேவையான உரங்கள் கிடைக்க மாட்டேங்குது. எண்ணெய், எரிவாயு எல்லாமே பாதிக்கப்படுது. நிறைய நாடுகள் க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆல்மோஸ்ட் நம்ம லாக்டவுனை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த லாக்டவுன் நோக்கி போச்சு அப்படின்னா நம்ம எலெக்ஷனே நடத்த முடியுமாட்ட ஒரு டவுட் அளவுக்கு வந்துருச்சு. ஆஸ்திரேலியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐரோப்பா நாடுகள் இன்னொரு 4-5 நாள் தான்றாங்க. நியூசிலாந்து இன்னும் 19 நாள் தான் தன் நாட்டோட இருக்கக்கூடிய இருப்பு இருக்குன்றாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே தன்னை இருப்புகளை காலி செஞ்சுட்டாங்க. இன்னும் 10 நாளைக்கு மேலே தாங்காத, கண்ணுங்களா நிறுத்துங்க அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. தாத்தா பேச்சை என்னைக்காவது யாராவது கேட்குறோமா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாராவது கேட்டிருக்குமா? தாத்தா தாத்தா அப்படி ஓரமாக போங்க தாத்தா சும்மா அப்படின்ட்டு அப்படியே ஓரம் தள்ளிட்டு ஈரானுடைய கோரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிள். நேற்று நாங்கள் அடித்த அடியில் F-18 போர் விமானம் தும்ச ஹே அடி ஹே அப்படின்றாங்க. யார்? ஈரான் தரப்பில். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஆர்கே சேனலில் நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ பதிவு எனக்கு கொஞ்சம் எடிட்டடாக இருக்குது, ஆனால் ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்காகவே கிளியர் விஷுவல் நான் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். நான் இதுதான் அந்த பதிவு சார். இந்த பதிவில் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உங்களுக்கு தெரிகிறதா என்றால் பாருங்கள் நீங்களே. அந்த டெயில் பக்கத்தில் போகுது, செஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிருக்கு, இல்லைன்னா கொஞ்சத்தில் மாட்டியிருக்கும். ஆனால் அவங்க சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஷுவல் இல்லைன்னு தெரியுது. அதான் நம்பினா ஒன்றும் பிரச்சனை, நம்பினாதான் சோறு அப்படின்னும் போது நம்பிக்கலாம். ஈரான் தரப்பில் இல்லை நீங்கள் சும்மா ஈரான் நடத்துறது தாக்குதல் மட்டும் கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்க்குறீங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்பிக்கோங்க. நம்பர்னால உங்களுக்கோ எனக்கோ எந்த பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ், ஓகே பாஸ். ஆனால் அது கிளியர் விஷுவல் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனியோ ஓகே. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படி பிரித்து மேய்ஞ்சிட்டு வந்தாங்க. கிரவுண்ட் டு சி மிசைல்ஸ். எப்படி? கிரவுண்ட் டு நிலத்தில் இருந்து கடலில் போய் தாக்குதல் கூடிய மிசைல்ஸ் மூலிமா அடிச்சிருக்கும். கண்டிப்பாக அந்த பொசிஷனில் அது இருக்காது, பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கும். பாசிபிள் பயங்கரமான விளைவுகள் திரும்பி போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சென்காம் தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லப்பா அது ரெகுலர் ஆப்ஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இன்னைக்கு நைட்டு கொடுப்பாருப்பா தாக்கல் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இதை இரண்டு தரப்புல யார் தரப்புல நம்பினா சோறுன்றதை நம்பினாலும் நம்பிக்கோங்க. உங்களுக்கு இரண்டு தரப்பு நான் சொல்லிட்டேன் நான். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டியினுடைய சென்டர் ஒன்று இருக்குது, 80வது அலையில் தும்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு நான் அடுத்து வரைபடத்தில் அதை நான் காட்ட போகிறேன். நான் அராக்சி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து அமெரிக்கா தரப்புல இருந்து யாரோ எங்கள் ஆளுங்க ஒருத்தர் போர்வையை போத்திக்கிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியும்,
அவர்கிட்ட அவர் பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரியும் பல பரிசு பொருள்கள் கொடுத்த மாதிரியும் நாங்க ஏதோ அவங்க கிட்ட போய் கெஞ்சன மாதிரியும் பல பிம்பங்களையும் கட்டுக்கதைகளையும் அவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறது அமெரிக்கா. நாங்கள் ஒன்றை மட்டும் நினைவு கூற விரும்புகிறோம். பல சேனல்ல பல விதமா பல நபர்கள் நாங்க சொல்லிட்டோம், நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லை, வெற்றி தோல்வியில தான் இருக்கும். இல்லை என்றால் எதிரிகள் மண்டியிட்டு எங்களிடம் மன்னிப்பு கேட்டு விட்டு தாக்குதல் நடத்தியிருக்கு, இழப்பீடுகள் கொடுத்து விட்டு சென்று விட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அளவுக்குலாம் தெளிவா சொல்லிட்டோம். அதையே மீறி திருப்பி வந்து சொன்னாங்கன்னா நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. புரியுறவங்களுக்கு புரிய வைக்கலாம், புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னு யார் சொல்றது? அராக்சி அவர்கள் சொல்றாரு, எங்க நட்பு நாடுகளுக்கு நாங்க விலக்களித்திருக்கிறோம். சீனா, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த நாடுகளுக்காக நாங்கள் விலக்கு அளித்திருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்கெல்லாம் கொண்டு போகலான்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்கோன்றாங்க. இப்போதான் கருணை அழிவிட்டு அவங்க வராங்க. இவங்க யாரு? வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர். நிறைய பேர் ட்ரம்ப் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒன்றை மட்டும் நான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் கொடுப்பது எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை உதாசீனப்படுத்தீர்கள் என்றால், எங்கள் தலைவரை நீங்கள் உதாசீனப்படுத்தீர்கள் என்றால் ஈரான் என்ற நாடே இருக்காது. ஹிட் ஹார்டு, அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சி தான் உங்களை மறுபடியும் நாங்கள் கொண்டு வருவோம். இது நாங்கள் தாக்கல் நடத்துவதற்கு கொடுக்கப்படுகிற முன்கூட்டியே கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை. ஒரு நல்லெண்ண அடிப்படையில் வாரை விரும்பாத எங்கள் தலைவர் போதும், ஈரான் இதுக்கு மேலே அழியக்கூடாது என்று நல்ல எண்ணத்துல தான் எங்கள் தலைவர் அப்படி சொல்றாரு. ஆனால் நீங்கள் அவரை உதாசீனப்படுத்துறீங்க. ஈரான் தேசமே அவரை உதாசீனப்படுத்தினீங்கன்னா பாதிப்பு அவருக்கு இல்லை, உங்களுக்கு தான். கடுமையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். அதை ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பா ஹிட் ஹார்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்றாங்க. சரி, ட்ரம்ப் அவர்கள் ஒரு இடத்துல கலந்துக்கிறார், அதாவது ரிபப்ளிக் ஃபண்ட் ரைசர் டின்னர் அப்படின்ற ஒரு பகுதியில் கலந்துக்கிறாரு. அந்த டின்னர்ல கலந்துக்கும் போது அவர் சொல்றாரு, ஈரான் நெகோசியேஷன் வித் யூஎஸ் எஸ் பயப்படுறாங்க, ஐயா எங்களை விட்டுடுங்க, ஐயா எங்களை விட்டுடுங்க, போதும் நீங்க கொண்ட தலைவர்கள்லாம் போதும், இதுக்கு மேல ஆளே இல்லை. ஆனா என்ன பண்றது, எங்க மக்களை கொண்டு குவிக்கிறாங்க, நீங்கள் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்களாம் இவர்கிட்ட. கனவுல பேசுறாரா நினைவுல பேசுறாரா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவர் சீரியஸா சொன்னதுதான். அஃப்ரைட் டு சே, அவங்க சொல்றது பயப்படுறாங்களாம். ஸோ டெட்லி, நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டுட்டோம், அடிச்சது போதும், வாங்க பேச்சுவார்த்தை வாங்கன்னு சொல்றது பயந்துட்டு இருக்கிறாங்களாம் அந்த மக்கள். வெளியே வந்தால் சுட்டுடுவாங்கன்ற பயப்படுறாங்க. அது கெஞ்சுறாங்க பாஸ்ன்றாரு. என்ன பாஸ் நான் சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள் பாஸ். ஏன்பா நான் இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் இன்னைக்கு காலையில் கூட அதான் சொல்கிறாரு, ஹிட் ஹார்டு, கடுமையாக அடிச்சிட்டேன், இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை, அதற்காக நான் இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுப்பேன் என்று நினைக்கிறீர்களா? எனக்கு அவசியமே இல்லை, அங்கே இருந்தால் தானே தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. இதுக்கு மேலே பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க இன்னும் ஏற்றுக்கல அப்படின்னா கோயிங் டு ஹெல், எல்லாத்துக்கும் ஹெல்லுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செய்தியாளர்கள் இவங்க அந்த கருணாநிதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க, மேடம் உங்கள் தலைவர் சொன்னார், ரிஜிம் சேஞ்ச் எல்லாம் பயங்கரமாக சொன்னார், அச்சீவ் பண்ணிட்டீங்களா? ஏன் பண்ணல? அவங்க எந்த லீடர் அவங்க உயிரோடு இருக்காங்க? அடுத்த ரிஜிம் தலைவருக்கு வர்றதுக்கே தலைவர் யாரும் உயிரோடு இல்லையே, கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு தலைவரை கொண்டுட்டா ரிஜிம் சேஞ்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ், வேற என்ன வேணும்? ஒரு ரிஜிம் சேஞ்சுக்கு வேற என்னங்க வேணும்? அதுதானே. பாருங்க, நீங்க எங்க தாக்கத்தில் பார்க்க போறீங்கன்றாங்க. அப்ப அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து ஒரு சான்ஸ், ஒரு 3 நாள் கேப் கொடுக்குறோன்றாங்க. அந்த 3 நாள் அவங்களுக்கு இல்லை கேப், நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான கேப். ஸோ மறுபடியும் மின் கட்டமைப்புகளை தாக்குதல் நடத்தாமல் இருக்க 3 நாட்களுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவிடம் ஈரான் கலந்து கொள்ளவில்லை என்றால் நிர்மூலமாக்கப்படும் ஈரானை, இனி யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு மறுபடியும் மனுஷன் அந்த பதிலை சொல்லிட்டு சிஜிபிங் அவர்கள்கிட்ட ஆக்சுவலாக போக வேண்டிய இந்த மாதம் போயிட்டு ஒரு சிஜிபிங் கிட்ட டீயை குடிக்க வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் மனுஷன் அடுத்த மே மாதம் 14-15ஆம் தேதி போகிறதாம். மெலினா ட்ரம்ப் வேற ஆயத்தம் பண்ணாங்களாம் இதற்காக, பிரத்யோகமாகவே மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக எப்போ போவோம் அவளாக இருந்தாங்களாம். பட் இப்போ சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இப்போ அடுத்த சம்பவம் என்னன்னா, பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, போரில் தோல்வி அடைந்ததை ஒப்பந்தம் என அமெரிக்கா தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக கிண்டல் அடித்திருக்கிறார். தங்களுக்குள்ளேயே அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் கடுமையான விமர்சனத்தை மேற்கொள்றார். அப்ப இவங்க தரப்புல தெளிவா சொல்லிட்டாங்க. பீட்டர் எக்ஸத் அவர்கள் இப்பதான் பென்டகன்ல சொல்றாரு,
ஓகே நாங்கள் அமெரிக்காவுடைய ட்ரூப்பை மிடில் ஈஸ்டில் அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோப் 3000 பேர் பக்கம் மிடில் ஈஸ்ட் பக்கம் வரதா சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் கிரவுண்ட் தாக்குதல் ஏதாவது நடத்துனீங்க அப்படின்னா அந்த செங்கடல் பகுதியும் எங்கள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று கடுமையான மிரட்டலை விடுத்திருக்கிறது அமெரிக்கா. எங்க கட்டுப்பாட்டில் நிச்சயம் அது வந்துவிடும், இது இறுதி எச்சரிக்கையாக கூறுகிறேன் என்று சொல்றாங்க. அப்போ உகாண்டா ஓடி வராங்க. உகாண்டா வந்து எங்க நண்பர்களுக்கு ஒன்று என்றால் நாங்களாம் சும்மா விட மாட்டோம், நாங்களும் களத்தில் இறங்க போறோம். அமெரிக்கா ஏகாதிபத்தியமே, ஈரானிடம் ஏதாவது தாக்கல் நடத்தினீர்கள் என்றால் எங்கள் படைகளை உள்ளே நுழைத்து பிடிச்சு மேய்ஞ்சிடுவோம், இருக்கிற கோபத்தில் இருக்கிறோம் நாங்கள். அதை ஈரான் மூலிமா பழி தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துடாதீங்க, கிரவுண்ட் ஃபோர்ஸை மட்டும் உள்ளே போயிடாதீங்கன்றாங்க. சரி, இந்த சூழ்நிலைகள்லாம் தாண்டி மக்கள் யாரை நம்புறாங்கன்னா ட்ரம்ப்பை தான் நம்புறாங்க. எந்த மக்கள்? முதலீட்டாளர்கள் வந்து ட்ரம்ப்பை நம்புறாங்க. ஏன்னா குரூடாயிலோட விலை 92 ரூபா இருக்கு. பெருசா 100 தாண்டல. ட்ரம்ப் கண்டிப்பா பேச்சுவார்த்தை மூலியமா கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நம்புறாங்க. மீதி எல்லாமே கொஞ்சம் கிரீன் மார்க்கெட் வந்து கிரீனா இருக்கு, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆக்சுவலாக இந்த விலை வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக 92ல இருப்பதற்கான காரணம் இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்கலாம். சீனா அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டாங்க. சீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஸ்கோ ஷிப்பிங் லைன் சொல்லுவாங்க. இந்த காஸ்கோ ஷிப்பிங் லைனில் யுஏஇ, சவுதி அரேபியா, பக்ரைன், கத்தார், குவைத், ஈராக் எல்லா நாடுகிட்டையும் பேசி இந்த ஃபியூச்சரா போர்ட் இருக்குல்ல அந்த இடத்துல எங்களுக்கு கொடுங்கப்பா, வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் பெற்றதாக இப்போ ரீசெண்டாக செய்தி வந்திருக்கு. நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் எத்தனை நாள் கொஞ்சம் பேசி அனுப்பிட்டு இருந்தாங்க. சீனா அதுக்கு முன்னாடி அனுப்பிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் இடையில ஹோல்டா இருந்தது. பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல சீனாவுக்கு வந்துடுன்றாங்க. 2 நாடுகளோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாவே இந்த குரூட் ஆயிலோட விலை வந்து பெரிய அளவுக்கு குறைஞ்சிடும். ஏன்னா ஏசியாவிலே இல்லை, வேர்ல்டுலே பிக்கஸ்ட் 2 பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி எது? ஒன்று நம்ம, இன்னொன்று சீனா. நம்மளுடைய தேவை ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டிமாண்ட் வந்து குறையுது இல்லை. அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே ரஷ்யா கிட்டையும் இன்னும் நம்ம அதிகமான அளவுக்கு பெட்ரோல் அண்டு டீசல் வைத்திருக்கோம். இப்போ கூட பெட்ரோல் டீசலுக்கு பிரச்சனை இல்லை, கேஸுக்கு தான் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கும். அப்பயும் சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு நார்மலாகவே ஏற்றுமதியில் ஃப்ரம் த கல்ஃப் யான்பூல வந்து சும்மா கொஞ்சமாக தான் ஏற்றுமதி பண்ணாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த கருப்பாக இருக்கிறத வந்து யான்பூல மட்டும் என்பூல வந்து தனிப்பட்ட முறையில் அதிகமாக ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தேவைகளை ஓரளவுக்கு ஃபில்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? டெல் அவீவ் கிட்ட போகிறோம். ஏன்னா நேற்று இரவு கொஞ்சம் ஈரான்லேருந்து நிசப்தமாக இருந்தது, தாக்குதல் இல்லை, அதற்காக ஆயுதங்கள் குறைந்து விட்டது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏற்கனவே அப்படி நினச்சி நானே கொஞ்சம் இந்த இடத்துல பின் வாங்கியிருக்கேன். என்ன காரணம்னா அமுத சொரிப்பி மாதிரி திடீர்னு நடத்துகிறாங்க. இப்போ காலையில் கூட சவுதி அரேபியாவுக்கு 2 அனுப்புனதாகும், குவைத்துக்கு ஒரு 2 அனுப்புனதாகும். ட்ரோன் தான் அனுப்புனாங்க, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இல்லை. மீதி 2 இடத்துல ட்ரோன் தான் அனுப்புனாங்க. இன்னும் மிசைல்ஸ் இன்னும் காலையிலிருந்து கொஞ்சம் பொறுமையாகிறாங்க. மதியத்துக்கு மேலே அனுப்புகிறாங்களா இல்லை இந்த புயல்லாம் கொஞ்சம் முடிக்கிட்டோன்னு கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறாங்களா இன்னைக்கு அப்படின்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த பணியை ஹிஸ்புல்லா தனது பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் 95 மேலே டார்கெட் வைத்திருக்காங்க. 95 ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க நேற்று ஒரு நாள் மட்டும், விடிய. இந்த 95 ஆப்ரேஷனில் அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் வரைக்கும் லென்த் வச்சுருக்காங்க, அதை தாக்கல் நடத்தியிருக்காங்க. லெபனானுடைய டெரிட்டரிஸ்குள்ளேயும் சேர்த்து மொத்தம் 61 பக்கம் அடிச்சிருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. வரைபடத்தை பார்க்குறீங்க, உங்களுக்கு 2 வரைபடம். ஃபர்ஸ்ட் வரைபடம் அவங்க கிளைம் பண்ண வரைபடமும், அடுத்து வழக்கம் போல் நம்ம ரேபார்னுடைய வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள கொஞ்சம் ஒரு சில பகுதிகளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மஞ்சள் கலர்லாம் இருக்குது பார்த்தியா, அந்த மஞ்சள் கலர் எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள நுழைவதை தடுத்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லா. அதுக்கான வீடியோ பதிவுகளும் வெளியிட்டு இருந்தாங்க. தாக்குதல்கள் குறையவில்லை, பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஓய்வின்றி தாக்குதல். லெபனானு நிறைய நாடுகள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க சதன் லெபனானுக்குள்ள நுழைய வேண்டான்ட்டு. ஆனால் இஸ்ரேல் ஆல்மோஸ்ட் 4 பக்கம் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 92வது பிரிகேட் நுழைஞ்சாங்க, 105வது பிரிகேட் நுழைஞ்சாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரிகேட் நுழைஞ்சாங்கன்னு தெரியல, நம்பர் தெரியல, எனக்கு பேர் தெரியல. ஆனால் எல்லா பகுதியிலும் நுழையிறாங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, நான் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அவங்க இஸ்ரேலினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று அடிச்சிட்டோம்னு சும்மா சொல்கிறாங்க. மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸை ஹெஸ்புல்லா அடிச்சதாக கிளைம் பண்ணுறாங்க. பட் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா ஓரளவுக்கு சுட்டு வீழ்த்திட்டோம், பெருசாக டெப்ரீஸ் தான் விழுந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்புறம் இஸ்ஃபகான் ரொம்ப குறி வச்சுட்டாங்க, என்னன்னு தெரியல. 3 நாளாக அடின்னு அடிக்கிறாங்க இஸ்ஃபகானை மட்டும். நேற்று காலில் கூட விடிய தாக்குதல்.
இஸ்பகான் இஸ்பகான் அப்புறம் ட்ரெபார்டுன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஈரானுடைய வான்தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 3வது நாட்களாக பார்க்குறேன் நான். வான்தடுப்பு சாதனங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்த ஈரானுக்கு முதல் முறையாக அந்த ஒரு பதிவு பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இஸ்பகானில் இருக்கக்கூடிய மிலிட்ரி வெப்பன் மேனுஃபேக்சரிங் சைட் பெரும்பாலும் அங்கே தான் இவங்க ஆயுதங்களை வைத்திருக்காங்க, அங்கிருந்தான் நடத்திட்டு இருக்காங்கன்ற அடிப்படையில் நடத்திட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கான வேவ். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது காலையில் 11 மணி ஆயிடுச்சு, 11:45 உங்ககிட்ட ரீச் ஆகும். பட் இந்திய நேரப்படி காலைல ஒரு 10:30 நிறைய போர் விமானங்கள் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. மொத்தமாக அவங்க எத்தனை பகுதிகளை குறி வச்சு போகிறாங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா சிராஸ், அப்புறம் லெமர்ட் ஏர்போர்ட், இஸ்ஃபான், கராச், பேந்தர் அப்பாஸ், அப்புறம் மசாத் போன்ற பகுதிகளை குறி வைக்கிறாங்க. இந்த மசாத் விமான நிலையத்தின் மீது மறுபடியும் கடுமையான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. நேற்று மட்டும் 200 IRGC பட்ஜெட்டினுடைய மெம்பர் மசாத் பகுதியில் ஒரு சில மசூதியில் தங்கியிருந்ததாகவும் மசூதி மீது நேற்று தாக்கல் நடத்தியிருக்காங்க நேற்று இரவு. அதாவது மசாத் என்ற பகுதியில் அந்த ஒரு தாக்குதல். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இரவு இன்னும் ஒரு 48 மணி நேரம் ஈரானுக்கு சற்று கடுமையான காலகட்டமாக இருக்கும். பேந்தர் அப்பாஸ் அதிகமாக குறி வைக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது. நிறைய ஊடகங்கள் சொல்றாங்க, பென்டகனும் உறுதி செஞ்சிருக்காங்க. மேபி பேந்தர் அப்பாஸ் இன்னைக்கு நடத்தின தாக்குதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸையும் கார்க் ஐலாண்டையும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இன்ன வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல். ஈராக் இன்டர்நேஷனல் கோர்ட்லையும் சரி ஐநாவிலையும் முறையிட்டிருக்கிறாங்க. சர்வதேச சட்டங்களை மீறி எங்க நாட்டுக்குள்ள கடுமையான தாக்குதலை நிகழ்றாங்க. அன்பர் ப்ராவினன்ஸ்ல இப்படி ஒரு தாக்குதல் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் இது ஒன்றும் பண்ண முடியாது. ஈராக் இது நீங்களா அதுக்கு தீர்வு கண்டுக்கிட்டா தான் உண்டு. நீங்கள் நாட்டாமை மேலேயே நீங்கள் குறை சொன்னீங்கன்னா எங்கேயும் எடுபடாது. அதை ஈரான் தெரிஞ்சு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இனியோ அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் தெஹ்ரான் முழுவதும் குறிவைத்தது இஸ்ரேல். தெஹ்ரான் தாக்கல் நடத்தினதையும் எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கப்பட்ட பகுதிகள் 1, 2, 3, 4 இதெல்லாமே நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல். எல்லாமே அவங்களுடைய முக்கிய கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கீழே புஷீர்ன்ற பகுதி, அங்கே தான் அணு நிலைகள் பக்கத்தில் தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் 300 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 150க்கும் மேற்பட்ட நபர்கள் ரஷ்யா திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்புறம் சப்மரைன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று இருக்குது இஸ்ஃபகான் பக்கத்தில். அதை குறி வைத்து பெரிய தாக்குதலை நிகழ்த்தி இருந்தாங்க. அது கூடுதல் தகவல். மற்றொரு தகவல், 2 நாடுகளும் சேர்த்தி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பார்க்க முடிகிறது. பேந்தர் அப்பாஸையும் சேர்த்தி நேற்று இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இடங்கள். ஒன்று டெல்லவியூ, இரண்டாவது பார்த்தோன்னா அந்த பவர் பிளான்ட் தெர்மல் பவர் பிளான்ட் பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1ன்னு போட்டிருக்கு பாருங்க அது. இரண்டாவது டெப்ரிஸ் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இன்னொன்று டெல்லவியூ நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 சம்பவங்கள் தெரியுது. இன்னொன்று குவைத்தில் விமான நிலையங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. 3 நாடுகள் சேர்ந்த 3 நாடுகள் சவுதி அரேபியா, குவைத், UAE, பக்ரைன், கத்தார், ஜோர்டன் எல்லாம் ஒருங்கிணைந்து கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஈரானுக்கு. நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்களாக ஒரு பிரத்யோகம்னு சொல்ல முடியாது, ஒரு என்ன வார்த்தை சொல்கிறது, அது எப்படி ஒரு நண்பன், உயிர் நண்பன், அதுக்கெல்லாம் நம்ம சொல்லல, இல்லையே வாழே நான் உனக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்குன்ற மாதிரி அப்படி உணர்வுபூர்வமாக பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படி கண் கலங்கி பேசினா நல்லா இருக்குமா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நான் உங்களுக்கு இதனால ஒரு குட் ஸ்லீப்பர் செல்லாக இருந்தோம். ஈரான் நல்லா இருக்கணும், ஈரான் மக்கள் நல்லா இருக்கணும், ஈரானுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிற அளவுக்கு நாங்கள் இருந்தோம். ஆனால் நீங்கள் முதுகில் குத்திட்டீங்க, ஈரான் முதுகில் குத்திட்டீங்க. ஏன் நாங்கள் உங்கள் மீது என்னதான் இருந்தாலும் சிறிய நடவடிக்கைகளும் எடுக்கலை, ஆனால் எங்களை தொடர்ந்து நீங்கள் அடிக்கிறீங்க, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் கடும் கண்டனம். இருந்தாலும் உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். காரணம் ஏன், நீங்கள் எங்கள் நண்பர்கள், அடைக்கவே மாட்டோம்ன்றாங்க. இவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசுகிறியே, கொஞ்சம் தள்ளி போப்பா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை மட்டும் கிளம்ப சொல்லுப்பான்னு சிம்பிளாக அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். அது கத்தார் சொன்ன வசனம்லாம் பார்க்கணுமே. ஈரான் பல்லாயிரம் ஆண்டுகளாக இங்கே இருந்து வருகிறது, யாரும் எங்கும் செல்ல போவதில்லை, முழுமையாக அழிவு என்பது ஒரு தெளிவும் அல்ல, நாம் ஒருவருக்கொருவர் அருகருகே வாழ்வோம், நம்ம சண்டை அயலாளர்களை இழப்போம், மேலும் ஒருவருக்கொருவர் அருகருகே வாழ்வதனால் வழித்தடங்களை கண்டறிவோம், வழிகளையும் கண்டறிவோம். இந்த நேரத்தில் எங்கள் கவனம் முழுவதும் நமது நாட்டை பாதுகாப்பதிலும்
கத்தார் அரசு சந்தித்த பல்வேறு தாக்குதல்கள் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வதுமே முழுமையான அர்ப்பணிப்பு. அதனால எங்களுக்கு ஈரான் மீது தாக்கல் நடத்துவதோ ஈரான் மீது கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. யார் அவங்க? எங்க பங்காளிங்க, எங்க நண்பர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு. யுஏஇ மினிஸ்டர் கூட நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவுல சேரலைங்க, நாங்கள் இந்த யுத்தத்துக்கு வரலைங்க, விட்டுருங்கன்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இனி எப்போ நடந்தால் கூட நாங்கள் ஒதுங்கி தான் நிற்கிறோம் ஈரான், ஏன் ஈரான் எங்களை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வராங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் யார் தெரியுமா கிரெடிட் கொடுக்கணும்? துருக்கி அதிபர் எரடகன் அவர்களுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். அவங்க தான் இதை ஃபுல்லாக கிரெடிட் வாங்குறாங்க. ஏன்னா சப்போஸ் இவங்க எஸ்கு புஸ்கா கொஞ்சம் பண்ணாலுமே இன்னும் பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தி விடும். அந்த பேரழிவுகளை தடுப்பதற்காக நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம், எங்களை விட்டுருங்க ஈரான், நாங்கள் வரல அப்படின்னு கதறி கதறி சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகள். ஐநாவில் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இங்க பாருங்க சைரன் வருதுன்னு எடுத்து மைக்கில் காட்டுறாரு, கொய்யான் கொய்யான் கொய்யான்னு கத்துது, அது திரும்பி வைக்கிறாரு, பேசிட்டு 15 நிமிஷம் முடிச்சு திரும்பி கொய்யான் கொய்யான்னு கத்துறாரு. வாழ முடியவில்லை, பங்கர்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை வேறு எங்காவது உண்டா அப்படின்றாரு. இது தாக்கல் நடத்துறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சேன் நான் மனசுக்குள்ள. ஏன்னா இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கு. நிஜமா தான். இப்போ வேவெல்லாம் நிறுத்திட்டு 3 நாளா என்ன பண்ணிட்டாங்க, கோட்டாவின் அடிப்படையில் கரெக்டாக 1 மணி நேரம் கேப்புக்கு ஒரே ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க. ஒரு ட்ரோன் வந்தாலுமே கொயின் கொயின் கொயின்னு கத்துது, எல்லாம் உள்ள போறாங்க. மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க, கொயின் கொயின் கத்து. இந்த ஒரு டெக்னிக்கை வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க ஈரான் தரப்புல இருந்து. அப்புறம் ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆனா மட்டும்தான் காசாவுக்குள்ள தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா தீர்வு கிடைக்காதுன்ட்டாங்க. இனி முடிவெடுக்க வேண்டியது இஸ்ரேல் கையிலையோ அமெரிக்கா கையிலே கிடையாது, ஹமாஸ் கையில். ஆயுதங்களை போட்டு சீக்கிரமா சரண்டராக சொல்லுங்கன்ட்டாங்க. பாகிஸ்தானுடைய கப்பல் உணவுப் பொருட்கள் ஏற்றி சென்ற கப்பல் சரியான அனுமதி இல்லாமல் கொஞ்சம் எஸ்க புசுக்கா இருந்தனாலதான் திருப்பி அனுப்பிட்டோம், மற்றபடி அவங்களாம் என் நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஈரான் தரப்புல இருந்து பேந்தர் அப்பாஸ் பகுதியை முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க, கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. நேற்று இரவு பதிவுல உங்களுக்கு 82வது அப்டேட்ல ஒரு குழு ஒன்று கொடுத்தேன். அந்த குழு இன்று இரவோ நாளையோ நடக்கிறது. அது என்ன குழு அப்படின்றத நான் இங்க சொல்ல மாட்டேன். நீங்க இப்ப அந்த பதிவு உங்களை பார்க்க வைக்கிறேன் நான், அதுக்காக தான். ஏன்னா வியூஸ் கம்மியா இருக்கு, அதனால இது ஒரு டெக்னிக்கா ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம. ஸோ இறுதி பதிவா என்ன அப்படின்னா, பாஸ் அங்கெல்லாம் என்ன பாஸ், பக்கெட்டு குக்கர், சாப்பிட்ற குக்கர்லாம் கூட பெட்ரோலை பிடிச்சிட்டு போறாங்க பாஸ். நம்ம இங்க ஏதோ கேன்ல பிடிச்சிட்டு போனதுக்கே வெயில் காலமா இருக்கு, வெடிச்சிட போதுட்டே கண்ணுங்களா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கிறோம். அங்க ஏதோ தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு குக்கர்ல அதெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்களே, அது நியாயமானு எனக்கு புரியல. எனக்கு யார் இவங்க, எங்கிருந்து இப்படி வந்தாங்க? நாங்களாம் எப்பவுமே அட்வான்ஸ்டா இருக்கிறோம். நாங்களாம் 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த வதந்தியை நம்பி பிடிச்சி இன்னைக்கு டயர்டாகி உட்காந்துருக்கிறோம். ஆனா இவங்க இப்பதான் அந்த வதந்தியை நம்பி போய் குக்கர்லாம் பிடிக்கிறீங்களே, பெரிய பெரிய டின்லாம் பிடிக்கிறீங்களே, பெட்ரோல் போற வழியில ஆவியாயிராது, அது மூடிதான் கூட தலைமையெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. இந்த கிணத்துல தண்ணி தூக்கிட்டு போறாங்களா? யாரு பாஸ் நீங்க, எங்க இருந்து வந்தீங்க நீங்க? உங்களை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க மக்கள் உங்களை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் நான் நிறைய பேச நினைச்சேன். நான் அடுத்த எண்ணெய் நிலவரங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றத அடுத்த பதிவுல பார்த்துக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.